கிறிஸ்து இயேசுவின் நாம மகிமைப்படுவதாக. ஹதர் பி ஹஷம் யஷுவா மஷியா. 2024 ஆண்டு கேலண்டர் வந்திருக்கிறது. இதை நம்ம ஜூலியன் கேலண்டர்னு சொல்கிறோம். ஜூலியன் கேலண்டரும் கிரிகோரியன் கேலண்டரும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். சின்ன சின்ன வித்தியாசங்கள் அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது கர்த்தருடைய பண்டிகைகள் என்று லேவியராகவும் 23ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட பண்டிகைகளை நாம் இந்த கேலண்டரில் குறிக்கும்படியாக இருக்கிறோம். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஐயால் அவர் நியமித்த பண்டிகைகளும் மாறாதவை. கிறிஸ்தவத்தின் அடிப்படையில் இந்த பண்டிகைகள் நாம் எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். மெனோராவை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிற மெனோராவுக்கு பல மீனிங்ஸ் உண்டு. இந்த நாளின் மீனிங் படி இந்த 7 பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற் பலனின் பண்டிகை, பெந்தை கோஸ்டை பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவநிவன் நாள், கூடார பண்டிகை என்று சொல்லி நாம் இதை 7ஆக நாம் பிரிக்க முடியும். முதல் பண்டிகை நிசான் மாதம் 14ஆம் தேதி இருக்கிற பஸ்கா பண்டிகை. அது ஏப்ரல் 2024 22ஆம் தேதி வருகிறது. ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வருகிற பண்டிகை. இது நிசான் மாதம் 14ஆம் தேதி கொண்டாட வேண்டிய பண்டிகை என்று லேவியராகவும் சொல்லி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நமக்கு பஸ்காவாக சிலுவையில் மாண்ட தினம் நிசான் மாதம் 14ஆம் தேதி. இது இவ்வருடம் திங்கட்கிழமை வருகிறது. இயேசு கிறிஸ்து மரித்த வருடத்திலே நிசான் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை என்று வந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறிந்து மரித்தது புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை அல்ல. அதை எப்படி என்று நான் பின்னால் விளக்குகிறேன். உங்களுக்கு நேரம் இருப்பேன். என்னுடைய யூடியூப் கிங்ஸ்லி ஸ்டீஃபனில் நீங்கள் சென்று சைன் ஆஃப் ஜோனா என்கிற யோனாவின் அடையாளம் என்கிற அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும். நிசான் மாதம் 14ஆம் தேதி. இது தேதி பார்த்து கொண்டாட வேண்டிய பண்டிகை. சில பண்டிகைகள் தேதி பார்த்து கொண்டாட வேண்டியிருக்கும், சில பண்டிகைகள் கிழமை பார்த்து கொண்டாட வேண்டியிருக்கும். நிசான் மாதம் 14ஆம் தேதிக்கு அடுத்து நிசான் மாதம் 15ஆம் தேதி புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாள். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்பது 7 நாட்கள் கொண்டாடப்படுகிற பண்டிகை. இந்த 7 நாட்கள் பண்டிகையின் முதல் நாள் இது. இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாள் பெரிய ஓய்வு நாள், ஸ்பெஷல் சாபத் நம்பர் 1. ஒரு வருடத்திலே 6 ஸ்பெஷல் சாபத்ஸ் வரும். அதை நான் விளக்குகிறேன். யோவான் சுவிசேஷத்தில் யோவான் சொல்கிற பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாக இருந்தபடியால் சிலுவையில் சரீரங்கள் இருக்கக்கூடாது என்று இருக்கிறார் என்று நாம் படித்திருக்கோம் அல்லவா. நிசான் 14 இந்த வருடம் திங்கட்கிழமை வருகிறது. மற்ற வருடங்களில் அது வெவ்வேறு கிழமைகளில் வரலாம். ஆகையால் இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து 2வதாக நான் சொல்லிவிட்டேன், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. பஸ்கா பண்டிகை நாம் பெஸ்ஸாக் என்று சொல்லி எபிரேயத்தில் அழைக்கிறோம். இது இந்த ஹாக் மெஸ்டாஸ் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். புளிப்பில்லாத பண்டிகை 7 நாட்கள் பண்டிகை. இது 7 நாட்கள் பண்டிகை நான் சொல்லியபடி செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்தால் அடுத்த வாரம் திங்கட்கிழமை முடிவடையும். 7 நாட்கள் பண்டிகை. எப்படி பெரிய ஓய்வு நாளின் முதல் நாள் ஸ்பெஷல் சாபத்தோ அதுபோல் இறுதி நாளும் ஸ்பெஷல் சாபத். ஸோ ஸ்பெஷல் சாபத் நம்பர் 2, பெரிய ஓய்வு நாள் 2. இப்படி ஒரு வாரம் பண்டிகையை கொண்டாடுகிற நேரத்தில் இதற்கு நடுவிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரும் அல்லவா. அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் முதற் பலனின் பண்டிகை. பஸ்கா பண்டிகையை நாம் தேதி பார்த்து கொண்டாட வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் முதற் பலனின் பண்டிகையை கிழமை பார்த்து கொண்டாட வேண்டும். முதற் பலனின் பண்டிகை இது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை குறிக்கிற பண்டிகை. இதையும் மோசே காலத்து இயேசுவுக்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பண்டிகைகள் எல்லாமே குறிக்கப்பட்டிருக்கின்றன. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தை திரும்ப திரும்ப தியானிக்கும்படி உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது கிழமை பார்த்து கொண்டாட வேண்டிய பண்டிகை. இந்த நாட்களில் கிறிஸ்தவம் இதை ஈஸ்டர் என்று கொண்டாடுகிறது. அது தவறான பெயர். இது உயிர்த்தெழுந்தன. உண்மையை சொல்லப்போனால் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தினமாக ஆசரிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும், மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் கிறிஸ்து இயேசுவின் எதிர்பார்ப்பு. ஆனாலும் நாம் இதை ஒரு சிறப்பு நாளாக கொண்டாடுகிறோம். நாட்களை விசேஷிக்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷிக்கிறான், நாட்களை விசேஷியாது இருக்கிறவனும் கர்த்தருக்கென்று நாட்களை விசேஷியாது இருக்கிறான். ஆனால் நாட்களை கொண்டாடும் பொழுது அது வேதத்திற்கு இயைந்த நாட்களில், வேதம் சொல்லுகிற நாட்களில் கொண்டாட வேண்டும். தவறான நாட்களிலே கொண்டாடக்கூடாது. ஐயால் இப்பொழுது நாம் 7 பண்டிகைகள் முதற் பண்டிகையான பஸ்கா பண்டிகை பெஸ்ஸாக் பார்த்துவிட்டோம். 2வது புளிப்பில்லாத பண்டிகை ஹாக் மெஸ்டாக் பார்த்துவிட்டோம். 3வது பண்டிகை முதற் பலனின் பண்டிகை ரோஷிட் ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஆகிவிட்டு நம்ம பார்த்திருக்கிறோம். இதிலிருந்து நாம் 7 வாரங்கள் எண்ண வேண்டும்.
7 வாரங்கள் 28ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து எண்ண வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிற வாரம் சனிக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை என்று முடிவடையும். ஸோ முதல் வாரம் சனிக்கிழமை முடிந்தால் 7 வாரங்களும் சனிக்கிழமை தான் முடியும். 7 வாரங்கள் சனிக்கிழமை முடிந்த அடுத்த நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை பெந்தைக்கோஸ்தே பண்டிகை. இதை எண்ணிக்கொண்டு நீங்கள் வாருங்கள். இவ்வாறாக 7 வாரங்களை நாம் கணக்கிடும் பொழுது அது ஜூன் மாதத்தில் வருகிறது. 7 வாரங்கள் ஜூன் மாதம் 15ஆம் தேதி முடிந்த அடுத்த நாள் ஜூன் மாதம் 16ஆம் தேதி பெந்தைக்கோஸ்தே பண்டிகை, ஷவுட் என்று எபிரேயத்தில் சொல்கிறோம். பெந்தைக்கோஸ்தே பண்டிகை 3வது ஸ்பெஷல் சபத், 3வது பெரிய ஓய்வு நாள். ஒரு வருடத்திற்கு 6 பெரிய ஓய்வு நாட்கள் உண்டு என்று சொன்னேன். வார ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமை ஷபாத். அவை அல்லாமல் இது ஸ்பெஷல் ஷபாத், இது பெரிய ஓய்வு நாட்கள். இவைகளை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெந்தைக்கோஸ்தே பண்டிகை தேதி பார்த்து கொண்டாடுகிற பண்டிகை அல்ல. பெந்தைக்கோஸ்தே பண்டிகை கிழமை பார்க்க வேண்டும். அதாவது முதற் பலனின் பண்டிகையிலிருந்து 49 நாட்கள், 7 வாரங்கள் கழிந்த 7 × 7 49 கழிந்து அடுத்த நாள் என்பது ஆட்டோமேட்டிக்காக ஞாயிற்றுக்கிழமை வருகிற பண்டிகை. இதையும் உங்களுடைய கேலண்டரில் தவறாமல் குறித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பண்டிகைகளில் 4வது வருகிற பண்டிகை எக்கால பண்டிகை. இந்த பண்டிகை வருகிற தினம் திஸ்ரி மாதம் 1ஆம் தேதி, 2024ஆம் வருடம் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதியில் இந்த பண்டிகை வருகிறது. எக்கால பண்டிகை. இதை யோம் டெருவா என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். இது யூதர்களுடைய நியூ இயர் டே. ஆகையால் இதை ரோஷ் ஹாஷ்னா என்றும் சொல்வார்கள். இந்த பண்டிகை நாள் மிக முக்கியமான பண்டிகை நாள். கிறிஸ்தவர்களுக்கும் இது முக்கியமான பண்டிகை நாள். ஆகையால் இந்த பண்டிகை குறித்தும் நீங்கள் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய யூடியூப்பில் எக்கால பண்டிகையும் கர்த்தருடைய வருகையும் என்று சொல்லி ஒரு டாபிக் பேசியிருக்கேன். தயவுசெய்து அதை கற்றுக்கொள்ளுங்க. அந்த நாள் மிக முக்கியமான நாள். இது திஸ்ரி மாதம் 1ஆம் தேதி வருகிற பண்டிகை எக்கால பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட். இது 4வது ஸ்பெஷல் சாபத், பெரிய ஓய்வு நாள் 4. ஏற்கனவே 3 பெரிய ஓய்வு நாட்களை பார்த்துவிட்டோம். இது 4வது பெரிய ஓய்வு நாள். பெரிய ஓய்வு நாட்கள் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. ஓய்வு நாள் பிரயாண தூரம் என்று ஒன்று உண்டு. அதற்கு மேல் பிரயாணம் செய்யக்கூடாது, எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. இவைகளை உங்கள் சபை மேய்ப்பரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னையும் தொடர்பு கொள்ளலாம். 5வது பண்டிகை பாவ நிவாரண நாள். திஸ்ரி மாதம் 10ஆம் தேதி வருகிற பண்டிகை பாவ நிவாரண நாள். இந்த வருடம் அக்டோபர் 12ஆம் தேதி வருகிறது பாவ நிவாரண நாள். அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி 2024 வருகிற பண்டிகை பாவ நிவாரண நாள், யோம் கிப்பூர். இந்த நாளும் ஒரு ஸ்பெஷல் சாபத், ஒரு சிறப்பான ஓய்வு நாள் எண் 5. இதையும் நாம் குறித்து கொள்ள வேண்டும். இந்த வருடத்தின் கடைசி ஓய்வு நாள் என்பது, கடைசி பண்டிகை என்பது கூடார பண்டிகை. இது அக்டோபர் 24 17ஆம் தேதி வருகிறது. இது திஸ்ரி மாதம் 15ஆம் தேதி. 17ஆம் தேதி ஆரம்பித்து ஒரு வாரம் நடக்கிற பண்டிகை. இந்த ஒரு வாரமும் கூடாரம் போட்டு வெளியே தங்கியிருப்பார்கள். இதில் முதல் நாள் ஸ்பெஷல் சாபத் நம்பர் 6, கடைசி பெரிய ஓய்வு நாள், ஒரு வருடத்தின் கடைசி பெரிய ஓய்வு நாள் இது. இந்த கூடார பண்டிகை நாட்கள் மிக முக்கியமான பண்டிகை நாட்கள். இதையும் நாம் குறித்து கொள்ள வேண்டும். இவற்றை நாம் அறிந்து கொள்வது, தியானிப்பது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நம்முடைய ஜூலியன் கேலண்டரில் இது 7 மாதங்களுக்குள்ளாக இந்த 7 பண்டிகைகள் அடங்குகின்றன. யூத கேலண்டர் படி 9 மாதங்களுக்குள்ளாக இந்த பண்டிகை காலங்கள் முடிவடைகின்றன. 3 பண்டிகை காலங்கள் என்று நாம் சொல்கிறோம். இதில் ஒரு முக்கியமான கேள்வி உண்டு. இயேசு கிறிஸ்து இந்த பண்டிகைகளை கொண்டாடினாரா? அதை பற்றி பார்ப்போம். இயேசு கிறிஸ்து இந்த 7 பண்டிகைகளை கொண்டாடினாரா? ஆம், இயேசு கிறிஸ்து இந்த 7 பண்டிகைகளையும் தவறாமல் கொண்டாடினார். அவர் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு 1500 வருடங்களுக்கு முன்பே சொல்லப்பட்ட இந்த பண்டிகைகளை நேரம் தவறாமல், காலம் தவறாமல், நாட்கள் தவறாமல் கொண்டாடுவதில் இயேசு கிறிஸ்து குறிப்பாக இருந்தார். 1500 ஆண்டுகளுக்கு பின்பு
இதே நிசான் மாதம் 14ஆம் தேதி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைய தன்னை ஒப்பு கொடுத்தார். 15ஆம் தேதி என்பது 14ஆம் தேதி இரவு சூரிய அஸ்தமனத்திற்கு பின்பு வருது. அந்த நாளிலே அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அந்த மாதத்தில் வந்த ஞாயிற்றுக்கிழமை முதற் பலனின் பண்டிகைக்கு அன்று இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். பரமேறிய இயேசு கிறிஸ்து இந்த முதற் பலனின் பண்டிகை வந்து 50வது நாளில் பெந்தேகோஸ்தே பண்டிகை அன்று இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பொழிந்தருளினார். எக்கால பண்டிகை அன்று இயேசு கிறிஸ்து அவருடைய இரகசிய வருகை கண்டிப்பாக இருக்கும். பாவ நிவாரண நாளில் யூதேயா தேசம் முழுவதும் அல்லது இஸ்ரேல் தேசம் முழுவதும் ஒரு நேஷனல் ரிப்பன்டன்ஸ், நினிவே போன்று ஒரு நேஷனல் ரிப்பன்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். கூடார பண்டிகை என்பது இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய நித்திய ஸ்தலத்திற்கு அழைத்து செல்கிறதை நினைவு கூறுகிற பண்டிகை கூடார பண்டிகை. இந்த முதல் 3 பண்டிகைகளும் இயேசு கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல் இவைகளை நினைவு கூறுகிற பண்டிகைகள். இந்த 3 பண்டிகைகள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இவைகளை கொண்டாடுகிற நினைவு கூறுகிற பண்டிகைகள். இயேசு கிறிஸ்து 7 குத்து விளக்குகளின் நடுவே உலாவி வருகிற தேவன். ஆகையால் இந்த பண்டிகைகளை இயேசு கிறிஸ்து சரியான நேரத்தில் சரியானபடி கொண்டாடினபடியால் நாமும் இவைகளை தியானித்து இவைகளின்படி நாம் கொண்டாட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். பெந்தேகோஸ்தே பண்டிகை 2024 ஏப்ரல் மாதத்திலேயோ மே மாதத்திலேயோ குறித்திருக்கிறதை நான் பார்க்க நேர்ந்தது. இது என்ன விதமான கணக்கு என்பது எனக்கு புரியவில்லை. பிதாவாகிய தேவன் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் நமக்கு கொடுத்த அந்த பண்டிகைகளை இயேசு கிறிஸ்து யெஷுவா ஹமஷியா சரியாய் கொண்டாடியிருக்கும் பட்சத்தில் அவருடைய இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்களும் பிதாவாகிய தேவனின் பிள்ளைகளுமாகிய நாமும் இவைகளை சரியான விதத்தில் தியானித்து நினைவு கூறுவது கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய கடமையாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக.